வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நான் நல்லா இருக்கிறேன். ஒவ்வொரு கோலத்துலையும் இதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த கோலம் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் நானும் கை வரைக்கும் போடுறேன். ஏதோ எல்லோரும் நீங்களும் பழகிட்டோம் அப்படின்ட்டு புரிஞ்சு இது போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கை கொடுக்கும் கோலம். எந்த தொழிலாக இருந்தாலும் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிம்பாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக எந்த சின்னதாக இருந்தாலும் உதாசீனப்படுத்தாமல் பழகி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். போட்டுக்கோங்க. என்னமோ எனக்கு தெரிஞ்சது 2 வரைஞ்சி வைக்கலாம். நம்ம போனதுக்கப்புறம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் எல்லோரும். நம்ம இப்போ வரைஞ்சிக்க வேண்டியதான், மற்றதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கோலம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒவ்வொரு இதுவுமே என்ன சொல்கிறேன்னா, அது என்னப்பா எங்கள் வாண்டுக்குட்டி வந்துடுச்சு. அதுக்குள்ளே வாண்டுக்குட்டி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள என்ன பண்ணல இப்போ சொல்லுங்கள். நான் வந்து கத்துறேன், அப்படித்தான் நீ என்னை கண்டுக்க மாட்டேங்கிறியா அப்படின்னு கேட்குது. அந்த பெண்ணில் தான் அப்படி இழுத்து விட்டேன், கேப் வர்ற மாதிரி. அதை பார்த்து போட்டுங்க. நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பெண்ணை அப்படியே கிழிச்சேன். அதே பெண்ணில் தான் அந்த பெரிய விளையாட்டு வரிய மாதிரி கிழிஞ்சு விட்டு அதில் வந்து திக்கு ப்ரௌன் கலர் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எடுப்பாக இருக்கும். எல்லோ கொடுத்துக்கோங்க மேலே பூவில். நான் எல்லோ இன்னும் கொடுக்கல, எல்லோ கொடுத்துக்கோங்க. ப்ரௌன் கலர் கொடுப்பேன், இருந்தாலும் எல்லோ தான் கொடுப்பேன் லாஸ்ட்டில். சிம்பிளானது ஒரு அழகான கோலம் பாருங்கள். அந்த எல்லோ கொடுத்துட்டு பாருங்கள். லைட் மாதிரி பளிச்சுன்னு எரிஞ்சுதா. என்ன பண்ணுறதுங்க, நம்ம காலம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. வசந்த காலமாக மாறினா ஒரு நாளைக்கு கூட மாற்றம் வரமாட்டேங்குது. இப்படியே தான் போய்கிட்டு இருக்குது. ஒரு நிவர்த்தி இங்கேருந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், எனக்கு முடிச்சுட்டு நான் நிம்மதியாக போகிறேன் அப்படின்னு யாருமே சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்க. ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு குறை அப்படி தான் போகுது. என்ன, எங்கள் சித்தப்பா இருந்தது அப்போ கூட நிறைய சொன்னார். கொஞ்சம் நல்லா இருந்தால் வெள்ளாமல் எடுத்துருவேன் அப்படி இப்படின்னு எல்லாம் பார்த்தாரு. கடைசிக்கு நினச்சா அப்படியே பகிருங்குது. எல்லாமே போயிட்டாங்களே. ஒரு நிமிஷம் நினச்சா மனசு குபீர்னு ரொம்ப ரொம்ப எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குதுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது சொல்கிறேன் ஏதோ ஒரு இது. ஆனால் அப்படிலாம் ஒரு கஷ்டமாக தெரியுதுங்க. நினச்சோம்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தோணுது. என்ன பண்ணுறது? எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க நம்ம வாழ்க்கையில். கடவுள் எப்படி வைக்கிறாரோ அப்படித்தான் நடந்து போகும். நாமும் அதே வழியில் தான் செல்ல வேண்டும். தங்களை பூச்சிக்கிட்டு குட்டி கட்டை போட்டு குட்டிடா அடுக்குட்டி